ஃப்ரீ ஃபயரில் சிஎஸ் தான் யூஸ் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து 3 மேட்ச் இல்லைனா எத்தனை மேட்ச் விளையாடுவோன்னு தெரியாது. 20 மினிட்ஸ் டைமர் வச்சுருங்க, அதுக்குள்ளே விளையாட முடிக்கணும் கீஸ். மெயிலில் ஏதோ மெசேஜ் வந்த மாதிரியா இருக்கே. இல்லை கீஸ், யாருமே அமௌண்ட் அனுப்பலாங்கன்னு நினச்சேன். அண்ணா அனுப்பலை. வாங்க கீஸ் ப்ளீஸ். இனி மேலே இருந்து விளையாடுற ஒரு கேம்லையும் இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் தான் கீஸ் இருக்கும். இந்த ட்ரெஸ், இந்த பேக். வாங்க கீஸ் போகலாம். கீஸ் நம்ம இதை வாங்கியிருப்போம். இங்கே பாருங்க, இது நம்ம வாங்கியிருப்போம். எங்கே இருக்கு? இங்கே தானே பார்த்தேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். இங்கே பாருங்க, நான் இது வாங்கியிருப்பேன். எப்படி தெரியுமா கைஸ்? இதுக்குள்ளே போனோம், அச்சீவ்மெண்ட்ஸ்னு இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா நான் 2320 இத்தனை இது பண்ணிட்டேன் கீஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா கைஸ்? ஹிடன் சீக்ரெட்ஸ் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த டாஸ்க் எப்படி முடிக்கிறது, இந்த டாஸ்க் எப்படி முடிக்கிறது, இந்த டாஸ்க் எப்படி முடிக்கிறதுன்னு அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதை முடிக்கலாம். 3 சிஎஸ். வாங்க கீஸ் போகலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ். வாங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும். புது டாஸ்க்கு கைஸ். அந்த 3மே நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு 300 தாராளமாக கிடைக்கும். வாங்க எப்படியாவது ஜெயிக்கணும். இதில் உங்களுக்கு தாராளமாக 300 பாயிண்ட் வேணும்னா அந்த 3 ஈஸி டாஸ்க் முடிக்கணும் கைஸ். அது எப்படி முடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லித்தருவேன் அடுத்த வீடியோவில். அது முடிச்சுட்டு 1 சிஎஸ் போட்டு முடிச்சிடலாம் கைஸ் அடுத்த வீடியோவில். வாங்க வேகமாக போகணும். பாட்டே எங்கடா ஓடுறேன்? பாட்டே வாங்கிக்கோ. பாட்டு எங்கெங்கேயும் தப்பிச்சு ஓடுது. அல்ட்ரா பாட்டு கீஸ். நம்ம இங்கே நிற்கலாம். அவன் கூறி கீஸ் மினாட்டோ. மினாட்டோ நருட்டோ அப்பா நாயங்களா? எனக்கு தான் போடு எடுத்துனேன். எப்படி ஓடே வேலையை பார்த்துன்னு ஓடு. வாங்க கீஸ். பாட்டு ஷரின் கண்ணுடா, கண்ணு போடுவேன். வாங்க அதில் தான் அங்கே ஒருத்தன் ஓடுறான் பாட்டு. எங்கே இருக்கு? 13 வந்துச்சு. பாட்டு கதையை முடிச்சாச்சு. ஆனால் நம்ம கதையை முடிக்கிட்டான். மேலே பார்த்தீங்களா கை கொடுக்குற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டு. இது கூட முடிச்சிட்டோம் ஒரு அச்சீவ்மெண்ட்டு. இப்படிதான் கேஸ் ஒரு அச்சீவ்மெண்ட்டும் முடிக்கணும். அது உங்களுக்கு சொல்லி தருவேன். வெயிட் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு சக்தி மாதிரியே இருக்குது கையில் வச்சுருங்க. வாங்க கீஸ். நம்ம இதை முடித்தோடனே நான் சொன்னேன்ல ஒருத்தரோட ஐடி, அந்த ஐடி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஐடி நான் உங்களுக்கு காட்டுறேன். தரமான ஐடி கீஸ். பார்த்தீங்கன்னா சரியாயிடுவீங்க. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னால அவர் ஐடி தான். வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். நம்ம போயின்னு இருக்கோம். அவரோட ஐடி யாருக்காவது வேணும்னா, ஐடினா யூஐடி யாருக்கு வேணுமோ பார்த்துக்கோங்க. அவர் கூட மேட்ச்லாம் போங்க கீஸ். அவர் தரமான ஒரு கீஸ், தரமான பிளேயர். வாங்க நிறைய இருக்கே லூட்டு, எல்லாத்தையும் பொறுக்க வேண்டியதுதான். கீஸ் இது அந்த பொண்ணு வச்சிருக்கா. இது வேண்டா. பட் சாவு ஜெயிச்சிட்டோம் கைஸ். நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். அது நல்லா எடுக்கலாம். ஸ்கேல் தரமான கன் கைஸ். இங்கே பாருங்க கையில் இருக்குது பாருங்க ஸ்கேலு. தரமாக அடிக்கும். எங்கே இருக்கான்?
மினாட்டோ என்ன பண்றீங்க? வேற லோகேஷ் அவன் டேட்டா பத்தி போட்டுருக்கான் போல. அந்த மினாட்டோ செல்ஃபி மினாட்டோனா கைஸ் நான் உள்ள டெவலப் பண்ணி வச்சிருந்தேன் கைஸ். சரி வாங்க என்ன நடக்குது போடுங்க கைஸ். வேற லெவல். நம்ம அந்த எமௌண்ட் மட்டும் தாங்க கைஸ் வாங்கணும். அந்த எமௌண்ட் தரமான எமௌண்ட். சேர் தூக்கி போட்டு உட்கார்ற மாதிரி. கைஸ் பேப்பர் இது எப்படி வேலை செய்யணும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. நான் வந்து 4 அச்சீவ்மெண்ட் முடிச்சிட்டேன். 4 அச்சீவ்மெண்ட் இதில் அந்த அக்காட்சுகி அதோட 4 அச்சீவ்மெண்ட்ஸ் முடிச்சிட்டேன். இன்னும் 2 தான் இருக்குது. அப்படின்னா அக்காட்சுகி வாங்கிடலாம். ஒரு மிஸ் ஒருத்த டவுனு. ட்ரிபிள் டேக் டவுனா? இன்னும் ஒன்று தான்டா கில் வச்சிருந்தா. ஏஸ் அடிச்சிருப்போங்க. சரி அதான் 1 லெவலில் முடிச்சிட்டோம்ல. வாங்க கஷ்டப்பட்டு ஈஸ்தப்பட்டு 1 லெவலே கஷ்டப்பட்டு வாங்க என்ன பண்ணுறது போடுங்க. ஒரு ஸ்பின்னு தரமாக போட்டுடலாமா? போடுங்க 20. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் போடலாம். ஏதோ கில்ட்டுன்னு காட்டுது. இதா ஓசியா? போடுங்க 15. சரி நம்ம அவரோட யூஐடி மட்டும் பார்த்துடலாம். யூஐடி இல்லை அவரோட ஐடி எங்கே இருக்கார்? அந்த ஐடி இதோ இவர் தான் கைஸ். பாருங்க கைஸ் ஹீரோய்க்கு 4 தடவை தொடர்ந்து ஹீரோய்க்கு எத்தனை தடவைனே தெரியல. 14 டைம்ஸ் நினைக்கிறேன். நீ பாருங்க கைஸ் தரமான வெறித்தனமான பேர் கைஸ் இவரு. பாருங்க நானும் ஒரு லைக் போட்டுக்கிறேன். அதுக்கு ஏஸ் பிளேயரு அவரோட ஐடியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். எத்தனை இது போயிருக்காங்க பாருங்களேன். இவரோட ப்ரொஃபைலுக்கு பேர் பார்க்கலாமா? கீஸ் தர்றோம் கீஸ். இங்கே பாருங்க அவர் நிற்கிறாரு. 5 years ஓல்டுன்னு அப்படியே இருக்குது. உள்ளே ஒன்றுமே வச்சில்ல. அவர் 5 years ஓல்டுன்னு மட்டும் தான் வச்சுருக்காரு. 67 லெவலு ஒன்றுமே இல்லை. இது ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறது? ஆனால் வந்து ப்ரோ பிளேயர் கைஸ். வெப்பன் கலெக்ஷன் இதை பார்க்கலாம். என்னடா இது நான் கேட்கவே இல்லை. எங்கே இருக்குது? நான் இப்படி தான் பார்க்கணுமா? எங்கே இருக்குது அவரோடது? இங்கே இருக்குது. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி போனால் வெப்பன் இங்கே பாருங்க கைஸ் தர்றோம். வேறு லெவலு பாருங்க. தரமானது நிறைய வச்சுருக்காரு கைஸ். இதில் என்னன்னு தெரியலையே. இங்கே பாருங்க கைஸ் எது வச்சுருக்காரு. பார்க்கலாம் என்னென்ன அமௌண்ட்டில் வச்சுருக்காருன்னு. வேறு லெவல் கைஸ். 80 லெவலே வரல அவர். எப்படி 80ன்னு கிடச்சிது? 100 இதெல்லாம் எப்படிடா கிடச்சிது இந்த அண்ணாக்கு? புரிஞ்சு இந்த அண்ணா வச்சிருக்கு. இது என்னதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க கன் கலெக்ஷனும் ஒன்று தரமாகுது. ஹேர் கலெக்ஷனு, ட்ரெஸ் கலெக்ஷனு, எமௌண்ட் கலெக்ஷன். அந்த எமௌண்ட்ஸ் தான் கைஸ் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இது ஆள்தானா ப்ளீஸ்? இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கே தெரில. சரி இது என்னதுன்னு பார்க்கலாம். இதுவும் தரமான அமௌண்ட்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் என்னது. தரமான அமௌண்ட்லாம் அது. சரி இது
செம்ம கைஸ். திருப்பி ஒரு வாட்டி போடலாமா? செம்ம கைஸ் இது. லோடிங் ஆகிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. பார்க்கலாம் இது என்ன அமௌண்ட்னு. புனிஸ் அப்படியே சுற்றி அடி அவ்வளோதான். இது தரமாக வச்சுருக்கிறாரு ஒன்று ஒன்றுத்தையும். நம்மக்கிட்ட தான் ஒரு கலெக்ஷனும் இல்லை. ஆனால் இதுதான் கீஸ் தரம். இதுதான் செம்மையானது. இங்கே பாருங்க வேற லெவலு. இது என்னது எமௌண்ட் கலெக்ஷன் தான் கீஸ் தரமாகுது. 5th கலெக்ஷன் ஓகே. இது என்னது இது கீஸ் தரமான கலெக்ஷன் கீஸ் தானே வச்சுன்னுக்கிறது. நம்மளதெல்லாம் ஒரு பாட் ஐடின்னு நிரூபிச்சிட்டாரு அவர். 5 years ஓல்டில் தரம். இது என்னது லோடிங் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் தரம். வேற புஷ்அப்ஸ் எடுக்கிறாரு. கீஸ் எனக்கு பிடிச்ச அமௌண்ட்டு தான் கீஸ். இது ஃபேக்குன்னு நினச்சேன் கீஸ். ஆனால் எனக்கே இப்போ தான் தெரியுது ஃபேக்குனா. நான் யூடியூப்ல இருந்து அமௌண்ட்டை பார்த்தேன். அப்போ ஃபேக்குன்னு நினச்சேன். பார்த்து இப்போ தான் ரியல்னே எனக்கு தெரியுது. சரி ஒரு மேட்ச் போகலாம் வாங்க. தரோம் கீஸ் அவரு வேற லெவலு. அவருக்கு ஒரு சலாம் போடுவாங்க எல்லாரும் கீஸ். அவருக்கு எல்லாரும் லைக் போடுவாங்க கீஸ். அவர் ஐடி காட்டினல்ல. அவரோட ஐடிக்கு லைக் போடு கீஸ். அவரோட ஐடிக்கு லைக் பண்ணுங்க ஓகே. அதாவது நான் லைக் போட்டு விட்டேன்ல அதே மாதிரி லைக் போடுங்க கீஸ் அவருக்கு. அது மட்டும் இல்லை எனக்கும் கொஞ்சம் லைக் போட்டு விடுங்க. ஐடிலையும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி. அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் கொஞ்சம் தூக்கலாக போட்டு விட்ருங்க. வாங்க வாங்க. பாட்டே ஐயோ நம்மள அடிச்சிருவான் போலையே. ஓ டர்கியா சம்ஜோர் மர்கியா 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 மர்கியா. அட நாங்களே மர்கி ஆயிட்டனே. டே ஐயோ ஆனந்தமே. கீஸ் ஹீரோயிக் பிளேயரு. அட பாட்டே பாட்டாக தான் இருக்கணும். டேய் என்னடா ஆஃப்லைன் நினச்சேன். டேய் குட் ஜாபா நாயின்னு சொல்லணும் இவனை. இங்கே பாருங்க முக்கிங்கிறான் சந்தில் போய். நாயே அடுதான் 2 அடி போகும். சாவுல செத்தப்பையில அதான் முடிச்சு விட்டாங்க. வாங்க இவன் என்ன பண்ண போகிறான். நான் வேறு ஏதாவது கன் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க இந்த கன் எடுத்துகிட்டு போகலாம். யாரா நீ கேன பையில. வாங்க வாங்க. என் சுட்டுக்கினே இருக்கிறா. நான் ஏன் பார்த்தா இப்படின்னு தள்ளி விட்றான். டேடி உங்ககிட்ட பேக் கலெக்ஷன் இல்லையாடா ப்ளீஸ். பேக்கே வச்சு இல்லாம ஓகேடா. டேடி நான் பாட்டுக்கு இருந்தேன்டா. எப்படி அடிக்கிறீங்க கம்ப்ளைண்ட் போடுறான்டாடி. கம்ப்ளைண்ட் யார் மேலே போடுறது? எல்லாத்தையும் ஒன்று போடுறா பாட்டு நாய். நம்மளையா ஹேக்கிங் போட்டு அடிக்கிற? கதை முடிஞ்சிச்சுடா. என்ன போட்டோம்? இதே போட்டோம். ரிக்வஸ்ட் போட்டு விட்டுற வேண்டியதான் இந்த பாட்டுங்களுக்கெல்லாம்.
நம்ம கிட்டே வச்சுக்கிறாங்க கைஸ். நான் பாட்டுக்கு இருக்கேன். ஹேக் போட்டு அடித்தானேன்னு தெரில. அடுத்த செகண்டே நானே செத்து போயிட்டேன். அதுவும் வந்து எப்படி அடித்தானே தெரில. கிளியர் ஹெட்ஷாட் கைஸ். நம்பவே முடியல. தூசியாக பார்க்குது தலையிலேருந்து. செம்ம வெறி எனக்கு. அதான் போட்டு விட்டேன். நம்ம ஐடியா பேங்க் பண்ணுற போகிறாங்க. நான் தான் ஏதோ தெரியாமல் போட்டேன் கேஸ். நீங்கள் போட்டிங்கன்னா தெரியாது கேஸ். நம்ம எதுவும் பொறுப்பு இல்லை. எவன்டாவேன் கூட்டா கழிச்சவன். வாங்க பாட்டு பசங்க இனிமேல் ஹேக் போட்டு விளையாடுங்க. சாலு என்ன நடக்குதுடா? 4 அடிச்சிட்டேன். समझ कमजोर मिल गया सावड़ा. ஹெட்ஷாட்னு ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல உயிர் வாழணும். சாவடா ஜோன். அவ்வளோதான். அவ்வளோதான். இங்கே நான் ஒருத்தனை கில் அடிச்சனே ஹெட்ஷாட்டு. சாவல செத்த பயிலால் தான். டே கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்டா, ஜெயிச்சிடா. நல்ல வேலை அந்த கத்தியை மட்டும் தடுத்துட்டோம். பாட்டு அல்ட்ரா பாட்டாடா. கேஸ் கடைசி மேட்ச் கேஸ். இதுதாங்க கேஸ் தரமான தலைவலி நம்மளுக்கு. 0 இது 4 இது என்ன பண்ணுறது. அவனுக்கு பிடிச்சதுன்னே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ தான் ஹேக் ப்ளே பண்ணல போல அவங்க. ஈஸ் ஹேக்கர்லாம் எப்படி அடிப்பாங்க பார்த்தீங்களா? கிட்ட தான் வந்தேன், எதுவுமே பண்ணல. எப்படி அடிச்சாங்கன்னே தெரில. அக்யூரஸி அடிச்சிட்டாங்க. வாங்க வேகமாக போகணும் கீஸ். வேகம் அடிச்சுட்டு போறீங்களே கல் எடுத்து. நம்ம இதுக்கோ இந்த இடத்துல ஒழுங்கிடலாம். பயங்கர பாட்டு அநியாயம்டா. ப்ளீஸ்டா கடவுளே ஜெயிச்சிடா. ஜெயிஸ் டைமரே முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஏஸ் அடிப்பானாங்க பாட்டு பையன். முடிச்சு விட்டாங்க. அதான் ஐடியா குறைக்க போகிறாங்க. நல்ல வேலை குறையல. வாங்க இன்னொரு 2 பேர் ஐடி பார்க்க போகிறோம் கீஸ். அவர் யார் என்றால் இங்கே பாருங்கள். 2 பேர் ஐடி ஒரே மாதிரி அச்ச சொல்லிருவோம். வெயிட் காட்டுறேன். இந்த ஐடி பார்த்துக்கோங்க. இந்த ஐடி பார்த்துக்கோங்க. அதே ஐடி இங்கே இருக்கும் பாருங்க. அதே ஐடி இல்லை, அதே மாதிரி ஒரு ஐடி இங்கே தானே இருக்கும் கீஸ். நான் பார்த்தேன் கீஸ், நிஜமா எங்கடா இருக்கு அந்த ஐடி? கோல்ட் இஸ் கோல்டுன்னு மாயமாயிடுச்சான்னு அது காணுமே. இருந்தது கீஸ் அப்படி ஒரு ஐடி. வீட்டில் நாங்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணலாம். இது இங்கே இருக்கு அந்த ஐடி. அந்த மாதிரி ஒரு ஐடி இல்லை கீஸ். இவர் தான் நம்ம விக்ரம் பண்ணா. தரமான பிளேயர் கீஸ்.
பார்த்துக்கோங்க. வேற எங்க இங்கே தானே ஒருத்தன். பார்த்துக்கோங்க கைஸ். அதே மாதிரி ஒரு அசல் ஐடி இங்கே பாருங்க. ஹீரோய்க்கு 6 இதோ இந்த எமௌண்ட் பார்க்கலாம். இதுக்குள்ள போகலாம். என்னது இது? இந்த எமௌண்ட்டா இது? வேற லெவலுப்பா, வேற லெவலு. வேற எமௌண்ட்டே வச்சு இல்லையா? இது இங்கே ஒரு எமௌண்ட் இருக்குது. நிறைய எமௌண்ட் இருக்குதா? இல்லையே, கம்மியாக தானே இருக்குது. பார்க்கலாம். இதோ செம்ம வேர்லு போட்டு. இது டாப் கிரிமினல் பண்டில் ஒன்று இருக்குதுண்ணா. சரி இருக்கு. வேற டவுன்லோட். இது என்ன பண்டில்னே தெரியலையே. பார்க்கலாம். வேற லெவலு போடு. என்னடா இது? ஐயோ போடு. இதுதாங்க தரமானது. இந்த பைக்கை விட்டு கீழே ஒரு லேண்டிங் போடுவான் சொல்லிட்டீங்கன்னு. வேற லெவலான பண்டில் கேஸ். இதுதான் பாருங்களேன். தரமான பண்டில் போட்டு வேற பாருங்க தரமானது. இதுதான் ரஷிங் கான் கிஃப்டா? ஐயோ இது என்னடா இது? என்ன பண்டில்னே தெரியல. செம்ம காஸ்ட்லியா இருக்குது. இதெல்லாம் நம்ம வச்சு இல்லை. வாங்க இது என்னதுன்னு பார்க்கலாம். அந்த சாக்கில் கீழே ஏதாவது எமௌண்ட்டுக்கு தானே பார்க்கலாம். எதுவுமே இல்லை எமௌண்ட்டு. இது மட்டும்தான் இருக்கா லேட்டஸ்ட் எமௌண்ட்டு? என்னதுன்னே தெரியலையே. இது என்னதுன்னே தெரில. இது எமௌண்ட்டா கைஸ்? பாருங்க கைஸ், இந்த எமௌண்ட்டு தரமானதாச்சு. இது கன்ஸு ஈவோ வந்து 2 மணிக்குது. தரமான ஐடி கைஸ். இவர் வந்து அண்ணன் தம்பி. யாருன்னா அந்த ஐடி காட்டுறேன் பாருங்க. தம்பி ஐடி காட்டுறேன் பாருங்க. இங்கே இருக்கு. இங்கே தானே இருக்கும். இதுதான் தம்பி ஐடி. என்ன வச்சுருக்கிறாரு? இந்த எமௌண்ட்டு அழுத்தானப்பா. ஐயோ இது இந்த ஒரே ஒரு எமௌண்ட்டு தான் இருக்குது. ஒன்றுமே இல்லையா வெப்பன் கலெக்ஷன்? டேய் நான் தாங்க இருக்கே தம்பி ஐடி. பை கைஸ்.